கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க. தீபா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பரிகாரம் சம்மந்தப்பட்டதெல்லாம். தீபாவுக்கு சந்தேகம் வந்துடுது. என்னது இப்படியெல்லாம் பரிகாரம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி நம்ம தீபா வந்து பேரதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. தீபாவுக்கு சந்தேகம் வருது. நம்ம பேசினா மட்டும்தான் தீபா வந்து நம்புவா. என்னையா மாமியாரை வந்து காப்பாற்ற சொன்னால் நீ சாமியாரா இல்லை தீபா வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக வந்து நீ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி அந்த இடத்துல ரம்யா வந்து கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க அந்த சாமியாரை. ஒரு பக்கம் நம்ம தீபா இந்த பரிகாரம் செய்யலாமா வேணாமாங்கிற மாதிரி சந்தேகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க நம்ம தீபா. அப்பன்னு பார்த்து என்னையா திட்டுறீங்க, இந்த பரிகாரம் செஞ்சால் மட்டும்தான் உன் மாமியார் வந்து வருவாங்க, இல்லாட்டி அவ்வளோதான் சொல்லி கீழே வந்து விபூதி நிறையா வச்சுருக்காங்க போல இருக்குது. அதில் வேகமாக வந்து இது சத்தியம் நடித்தனால விபூதி வந்து நாலாபுரமும் செத்துற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து முடியாமல் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ அருண் வந்து இப்படி போட்டு என்னை பாடாப்படுத்திட்டாப்லையே, பரிகாரத்தை செய்ய வச்சு என் கையெல்லாம் வந்து வலிக்குதே, வாய் வலிக்குதே, வாயை திறக்கக்கூட முடியலையே, லிக்யூட் ஐட்டம் சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்கும் போல இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா. அப்போன்னு பார்த்து அருணாச்சலம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா எனக்கா வந்து உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு ஐஸ்வர்யா கூப்பிட்றாங்க. இருந்தாலும் வந்து வீட்டில் வந்து யாருமே இல்லை, ஐஸ்வர்யா மட்டும் தான் இருக்கா, அவளும் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான்னு சொல்லி மாடி குடுன்னு ஏறுறாங்க. அந்த இடத்துல நம்ம அருணாச்சலம் ஐஸ்வர்யான்னு கூப்பிடும்போது தெரிஞ்சிருந்தோம், ஆமாம் இவருக்கு வேலை இல்லை, இவர் ஏதாவது காஃபி டீ எல்லாம் போட்டு தர சொல்லுவாப்புல, நம்மளால் முடியாதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஒன்று வந்துடுறாங்க ரூம்குள்ளே. நான் காது வலிக்க கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன கேட்க மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லும்போது, கன்னத்தில் என்ன கோலம் போட்டு வச்சுருக்க? கோலம் இல்லை, நான் அத்தைக்காக வந்து நல்லபடியாக வந்து வரணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இது மாதிரி வந்திருக்கேன். சாமி கும்பிட்றதுக்கு எதுக்கு இது மாதிரி ஆகணும், அருணும் நானும் தான் இது மாதிரி பண்ணோன்னு சொல்லி A to Z பரிகாரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியா, உனக்கே நல்ல மனசு, சரிம்மா அந்த வேலையை நானே பார்த்துட்றேன். எந்த வேலை மாமா, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, பீரோலேருந்து பணம் எடுக்கணும், அதான் உன்னை எடுத்து தர சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன். சரி உன்னால் தான் முடியலைங்கிறல்ல, அது ஈஸியான வேலை தான், நானே பார்த்துக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் அத்தையோட கொத்து சை வந்ததே இல்லை, அதுவும் பீரோவை திறக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சதே இல்லை. அப்படி அந்த பீரோக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி மாமா நானே எடுத்துறேன். இல்லைம்மா நீ உப்பில் வந்து முட்டி போட்டு நடந்ததுனால உனக்கு காலெல்லாம் வலிக்குமே, இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை மாமா, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நானே வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு திருப்பி மாடிப்படியில் இறங்க முடியாமல் இறங்குறாங்க. நான் வெளில வெயிட் பண்ணுறேம்மா, நீ எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பீரோ சாவியை வந்து வச்சு திறக்கிறாங்க. திறந்தா ஒரு பக்கம் வந்து கோடிக்கணக்கில் பணம் வந்து இருக்குது. சரி அப்பாடா ஒரு சைடு இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் திறந்து பார்த்தா இதை விட ஆச்சரியப்படுற மாதிரி ஃபுல்லாக வந்து கபோர்டு ஃபுல்லாக தங்கமாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. என்னது நகை கடையே தோக்குற அளவுக்கு இவ்வளவா, அடேங்கப்பா கிலோவே தோற்றுரும் போல் இருக்கே, இது திட்டத்தட்ட 20-30 கிலோ இருக்கும் போல் இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. இன்றைக்கி ஒரு கிலோ மார்க்கெட் படி பார்த்தா அப்பா தலையே சுற்றுதுப்பா, இவ்வளோ கோடி ரூபா பணம் நகை இதெல்லாம் பார்த்தது இல்லை. சரி முதல்ல ஒரு 10 லட்ச ரூபா மாமா கேட்டாருன்னு பணம் எடுப்போம்னு சொல்லி 500 ரூபா நோட்டை வந்து ஒரு 20 கட்டை எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்து வராங்க. நம்ம ஐஸ்வர்யா சாவியை நீயே வச்சுக்கமா, பணத்தை எடுத்துகிட்டு நான் வந்து ஆமாம் உங்கள் அத்தையை பார்க்க தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குன்னு வந்து அவங்க அத்தையை பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க. அருணாச்சலம் அவங்க ஒய்ஃபை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திருப்பி யாரும் வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. ஒரு பெட்டி மாதிரி இருக்குது போல இருக்குது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா இன்னமும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஃபுல்லாக வந்து காயினாக வந்து வச்சுருக்காங்க. ஒப்போப்போ என்னடா அது சில்லற காயின் மாதிரி இவ்வளோ இருக்கேங்கிற மாதிரி சந்தோஷம் தாங்கலை. உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து வீடியோ கால் வந்து வராங்க. என்னம்மா வீடியோ காலில் வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து கிட்ட கேட்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி. நீ கோடி கணக்கில் பணமும் கிலோ கணக்கில் வைரமும் அதுக்கப்புறமேட்டுக்கு தங்கமும் பார்த்துருக்கியா, நான் ஏண்டி அதெல்லாம் பார்க்க போகிறேன், நம்மள்ட்ட ஏண்டி அவ்வளோலாம் இருக்க போகுது, இப்போ பாருமான்னு பணம் ஃபுல்லாக கட்டுக்கட்டாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பீரோ ஃபுல்லாக, அதெல்லாம் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அதை விட அசத்தலாம் வந்து நகை காயின் ஒட்டியானம் ஏகப்பட்ட ஜுவல்லரி ஒரு பக்கம் ஃபுல்லாக கபோர்டு ஃபுல்லாக இருக்குது போல இருக்குது. இதை பார்த்தோன்னு வந்து மெய் மறந்து போகிறாங்க. ஏய் இதெல்லாம் எங்கே இருக்க, எல்லாம் அபிராமி தான் சம்பாரிச்சு வச்சுருக்கா போல இருக்குது, இவ்வளோ வச்சுருக்கா, ஆனால் நமக்கு இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே வந்து கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏய் இதெல்லாம் அப்படியே வந்து எடுத்துடுறே, நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஏன் என்னை உள்ளதெல்லாம் விட மாட்டியா, ஏதோ ஒரு பீஸு 2 பீஸு எடுத்தேன்னா நமக்கு வந்து 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா கிட்ட கிடைக்கும், அதுவும் பெருசாக எதுவும் தெரியாது பார்த்துக்கலாம், ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறேன். திடீர்னு சாவி வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்க உன் கையிலேருந்து, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியாமல் போயிடும்ல, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ₹1,00,000 பணத்தையும் ஒரு காயினை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க. அப்படியே பூட்டி வச்சிடறாங்க பிறகு பீரோவை. சாவியை கையில் தான் வச்சுருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம அருணாச்சலம் வந்து ஐஸ்வர்யா கிட்ட சாவி இருக்குது வாங்கிட்டு வந்துருமான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஒரு பக்கம் மீனாட்சி வந்து வேக வேகமாக வராங்க. அந்த இடத்துல
ஐஸ்வர்யா சாவி வந்து கொடுத்தாங்களே பீரோ சாவி, மாமா வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா வாயை வச்சா எப்படி இருந்தாலும் அந்த சாவி உங்ககிட்டேருந்து போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு அதுக்கேற்ற மாதிரியே இங்கே நடக்குதேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா. அத்தைக்கு இது மாதிரி ஆச்சு, எனக்கு என்ன செய்யறதுனே தெரில, நான் வேணா பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்து ரொம்ப டயர்டாக வந்து தூங்கிட்டு இருந்தேனா, சாவி எங்கே வச்சேன்னு தெரில, அதில் எவ்வளோ ரூபா பணமும் நகையும் இருக்குது தெரியுமா உனக்கு, இவளுக்கு கூட எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் தெரியாமல் இருக்கா இந்த வீட்டில், அட கடவுளே கடவுளேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா. நான் எடுத்து கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் அது வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணுறது, திருப்பி ரூம்குள்ளே போயிட்டு ஏதாவது 2 3 காயினாவது எடுத்துருக்கலாம், அதுக்கும் வழியெல்லாம் போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. உடனே வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க, போயிட்டு இங்கே தான் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மாவுக்கு. என்னம்மா திருப்பி ஃபோன் அடிக்கிற, என்னாச்சு, உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா, நீ சொன்னல எந்த நேரத்தில் வந்து சாவி வந்து இருக்காதுன்னு சொன்னியோ அதே மாதிரி தான் சாவி வந்து இங்கே இப்போ அருணாச்சலம் வந்து அவங்களோட மூத்த மருமகளை வர சொல்லி சாவியை வந்து கேட்டிருக்காங்க, இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க, நீ வந்து என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க, சோப்பில் வந்து சாவியை எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ரெடி பண்ணிக்கலாம்ல, அம்மா என்னை உள்ள தள்ளுனே முடிவு பண்ணிட்டியா, எப்படி இருந்தாலும் அதுலேருந்து எனக்கு ஒரு பங்கு கிடைக்குமா, அப்படி இருக்கும்போது எதுக்குமா அது மாதிரிலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அவங்களா சத்தியமாக வந்து தரவே மாட்டாங்க, அதனால தான் நம்ம போராடுறோம், முதல்ல உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா ஏதாவது ஒன்று பண்ண சொல்கிறேன் நானும் பண்ணுறேன்னு சொல்லி சோப்பில் வந்து சாவியை மட்டும் அச்சு வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு நம்ம ஐஸ்வர்யா. கொடுக்கும்போது சோப்பு அச்சியோட கொடுக்காத, சாவியை நல்லா அலம்பி தொடச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுன்னொன்னே, சரிம்மா அது மாதிரியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அலம்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்கும்போது ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க, நல்ல வேலை சோப்பு ஸ்மெல் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க. நல்ல வேலை கொடுத்தியே, ரொம்ப சந்தோஷம், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அதனால தான் கொடுத்தேன், சரி ஐஸ்வர்யா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே மீனாட்சி வந்து சாவி வச்சுட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தீபா வந்து அந்த சாமியார் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணலாமா வேணாமான்னு சந்தேகத்தோடையே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. மீனாட்சிக்கு பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க போல இருக்கு, அந்த இடத்துல ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க நம்ம தீபா. கண்டிப்பாக அத்தையை வந்து காப்பாற்றணும்னா இது செஞ்சு தான் ஆகணும்னா நான் தாராளமாக இது செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மீனாட்சி வந்து கேட்குறாங்க, என்னமோ பரிகாரம் செய்ய போகிறேன்னு சொன்னேன், அத்தையை காப்பாற்ற போகிறேன்னு சொன்னேன், என்ன விஷயம் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி மீனாட்சி வந்து கேட்குறாங்க. தீபாவுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் வந்து அப்படியே இந்த எபிசோட வந்து அதிரடி மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.